முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இன்னைக்கு நீ எந்த விஷயத்தை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். உன் கவலைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுன்றதுக்காக தான் நீ கவலைப்படுறத சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கும் நோக்கத்தோட உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். நீ இழந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் பதிலாக இப்போ வேறொரு விஷயத்தை உன் கைகளில் கொடுத்து இருளே இல்லாத நட்சத்திரமாக நான் உன்னை ஜொலிக்க வைக்க போகிறேன். எப்போதும் உன் குடும்பத்தில் நீ மட்டும்தான் சரி, நீ மட்டும்தான் பெருசு நினைக்காம குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவர் செய்யும் நல்ல செயல்களையும் பாராட்டி எல்லாரையும் கொண்டாட பழகு. எந்த ஒரு குடும்பத்தில் எல்லாரையும் சரிசமமாக பார்க்கக்கூடிய நட்புள்ளம் கொண்ட நல்ல மனசு இருக்கோ அந்த வீடும் அந்த குடும்பமும் நிச்சயம் உயர்ந்தே தீரும் என் செல்வமே. ஒரு மனிதர் மேலே அன்பு வைக்கிறதா இருந்தாலும் வெறுப்பு வைக்கிறதா இருந்தாலும் துன்பம் கொள்வதாக இருந்தாலும் அதுக்கெல்லாம் உணவு தேவைப்படுது. அதாவது துன்பத்தையே நீ உனக்குள்ள வச்சுக்கிட்டு அதையே மறுபடியும் மறுபடியும் யோசிக்கும் போது அன்பு வெறுப்பாகி உன் வாழ்க்கையில் துன்பம் வந்து சேர்ந்துடும். எப்போதும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை மறுபடியும் மறுபடியும் யோசிச்சுக்கிட்டே இருக்காத. அதை கடந்து நீ செய்ய வேண்டிய நல்ல விஷயங்கள் மீது கவனம் செலுத்து. ஒருத்தவங்களை நீ வெறுக்கிறன்னா அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். ஆமியன் செல்வமே, எல்லார் மீதும் அன்பு காட்டுறதுக்காக தான் நீ பிறந்திருக்க. நீ எல்லாரிடமும் அன்புள்ள பிள்ளையாக இருக்கணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன். ஆனால் அதை தாண்டி உனக்குள்ள ஒரு வெறுப்பும் எரிச்சலும் சலிப்பும் ஒருத்தர் மீது உண்டாகுதுன்னா அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உன்னை விட்டு ஜெயிச்சிட்டாங்கன்னு தானே அர்த்தம். யார் மீதும் நீ எந்த விதத்திலும் வெறுப்பு கொள்ளாதே. எல்லாரையும் நேசிக்க பழகு. உன் நேசிப்புக்கு அவங்களுக்கு தகுதி இல்லை, உன் நேசத்துக்கு அவங்க மதிப்பு மரியாதையும் கொடுக்க மாட்டாங்கன்னா அமைதியாக நீ ஒதுங்கி நிற்கலாமே தவிர யார் மீதும் வெறுப்போ எரிச்சலோ கொள்ள வேண்டாம். தனித்து நின்று ஜெயிக்கிற அளவுக்கு நீ வாழ்க்கையில் வலிமையுள்ள பிள்ளையாக இருக்க. கண்டிப்பாக உனக்கு தேவையான உதவிகள் அனைத்தையும் செஞ்சு கொடுத்து நீ புத்திசாலித்தனமாக வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கும் உன் அப்பன் முருகன் உனக்கு வழிகாட்டுறேன். மௌனமும் புன்னகையும் இரண்டு சக்தி வாய்ந்த அற்புதமான ஆயுதங்கள். நீ எல்லார்கிட்டையும் சிரிச்ச முகமாக புன்னகையோடு இருந்தாலே அது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்த்து வச்சிடும். நீ அமைதியாக மௌனமாக இருந்தாலே அது பல பிரச்சனைகளை தவிர்த்து விடுமேன் செல்வமே. முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடங்களிலும் மௌனமாக புன்னகை முகமாக இருக்க பழகு. உன்னை தூக்கி வைப்பதும் நான் தான், உன்னை தூக்கி சுமப்பதும் நான் தான். நம்பிக்கையோட எல்லா செயல்களையும் நீ சிறப்பாக செஞ்சாலே உன்னை தூக்கி சுமந்து உன் வாழ்க்கையில் நிலைநிறுத்தி உனக்கு எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்வேன். மனிதன்கிறது வானத்திலிருந்து குதிப்பது கிடையாது. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதனை சக மனிதனாக மதித்து மனிதாபிமானத்தோடு நீ நல்ல செயல்களை செஞ்சாலே நீ மனித பிறவியை எடுத்ததற்கு ஒரு அடையாளமாக அது இருக்கும் அல்லவா. உன் எண்ணங்களில் ஒரு விஷயத்தை மட்டும் பிடிச்சி வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் ஒதுக்கி வைக்க முடியாதல்லவா. எண்ணங்கள்லாம் 1000 விஷயங்கள் உனக்கு சிந்தனையாக வரும் போகும். நீ தான் கெட்ட எண்ணங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நல்ல எண்ணங்களோட நல்ல செயல்களை மட்டும் செய்யக்கூடிய பிள்ளையாக மாறணும். எப்போதும் ஒரு பெரிய ஒரு மிருகம் அதோட வேட்டைக்காக போகும்போது இரையை சரியாக குறி வைக்கிறதுக்காக கொஞ்ச நேரம் பதுங்கியே இருக்கும். அது பதுங்கி இருப்பதற்கு காரணம் பயந்து அல்ல, தகுந்த காலம் வரும்போது சரியாக அந்த இரையை பிடிச்சு தக்க வச்சு தன்னுடைய உணவாக்கி கொள்ளணுன்றதுக்காக தான். அதுபோலும் அதே போலவே உன் வாழ்க்கையிலையும் நீ நினச்சது போல உனக்கான காரியம் நடக்கும் வரையும் கொஞ்சம் பொறுமையாக பதுங்கி இருந்து உனக்கான முயற்சிகளை மட்டும் சரியாக செஞ்சுக்கிட்டே இரு. சரியான தகுந்த காலம் வரும்போது உனக்கான வாய்ப்பை பயன்படுத்தி நீ வீரமுள்ள பிள்ளையாக உன்னுடைய வெற்றியை உன்னுடைய இலக்கை அடைய தயாராயிடு. எந்த கஷ்டமும் இல்லாமல் வாழ்கிறது பெருமை இல்லை. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எல்லாத்தையும் சமாளித்து வாழ்வது தானே பெருமைக்கான அடையாளம். எப்போதுமே நீ ஆளுமை கொண்ட பிள்ளையாக அனைத்தையும் ஜெயிக்கக்கூடிய பிள்ளையாக வாழ்க்கையை வெற்றி பெற்று வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். வாழ்க்கையில் ஜெயிக்கணும், முன்னுக்கு வரணும், ஆளுமையோட மற்றவங்க கண்ணுக்கு நீ மிகப்பெரிய ஆளாக உன்னை காட்டிக்கணும்னா நான் சொல்கிறத மட்டும் செய். சத்தமாக சிரிக்காமல் வாயை மூடிக்கொண்டு புன்னகை செய்யும் பழக்கத்தை உனக்குள்ள உருவாக்கிக்கோ. அதே போல் நீ என்னெல்லாம் செய்ய போகிற, என்னென்ன வாங்க போகிறன்னு உன்னுடைய திட்டத்தை பற்றி
வேறு யாருக்கும் சொல்லக்கூடாது. எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு உன் முடிவுகளை மட்டும் நீ அவங்க கிட்ட காட்டினா போதும். அதே போல பொது இடங்கள்ல 4 பேருக்கு மத்தியில் நீ சும்மா இருக்கும்போது புத்தகங்களை எடுத்து படிச்சினா அதன் மூலமாக ஓ மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் உண்டாகும். சும்மா அடுத்தவங்க பார்க்குறாங்கன்றதுக்காக படிக்கக்கூடாது. நிஜமாகவே புத்தகங்களை படிப்பதில் உன்னுடைய கவனத்தை வளர்த்துக்கோ, அக்கறையையும் ஆசையையும் வளர்த்துக்கோ. எல்லாத்துக்கும் ஆமாம் ஆமான்னு தலையாட்டிக்கிட்டே இருக்காம சாதாரணமாக தலையசைக்க மட்டும் பழகிக்கோ. ஆம்னு சொல்கிற அந்த வார்த்தைக்கு பதிலாக நீ தலை அசைக்கும் போது அது கூட ஒரு விதத்தில் உன்னுடைய ஆளுமையை அதிகரிக்கும் என் செல்வமே. எல்லாரும் உன்னை தேடும் போதெல்லாம் எளிதில் கிடைக்கக்கூடிய ஆளாக நீ இருக்காதே. அவங்க உன்னை கொஞ்சம் தேடி தான் பிடிக்கட்டுமே. உன்னை பற்றி நீயே அதிகமாக பெருமை பேச வேண்டாம். மற்றவங்க உன்னை பெருமையாக பேசுகிற அளவுக்கு நீ உன்னுடைய செயல்களை சரியாக சிறப்பாக அமைச்சுக்கோ. நான் தான் எல்லாம்ன்ற ஆணவத்தோடு இருக்காம நம்பிக்கையோட நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக, செஞ்சு முடிச்சு ஜெயிக்கக்கூடிய பிள்ளையாக இரு. எப்போதும் மெதுவாக பேசு. உனக்கான ஒரு உயர்ந்த நோக்கத்தோட பேசு. சாதாரணமாக சும்மா சலசலன்னு பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. தொணன்னு பேசுகிறவங்க எல்லாம் வாழ்க்கையில் தோற்று போயிடுவாங்க. நீ எப்போதும் பொறுமையாக, அமைதியாக, நிதானமாக, கவனமாக நோக்கத்தோடு பேசும் பிள்ளையாக இரு. சாதாரணமாக சும்மா வீட்டில் இருக்கும்போது கூட நேர்த்தியாக உடை அணிந்து கொள்ளும் பழக்கத்தை உருவாக்கிக்கோ. அதிகமாக பேசுவதை விட அதிகமாக கேட்கும், அதிகமாக கவனிக்கும் பிள்ளையாக நீ இருந்தீனா அதன் மூலமாக உன்னால் புத்திசாலியாக மாற முடியும். அறிவாளிகள் எப்போதும் பொருட்களை சேமித்து வைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க, முயற்சி செய்ய மாட்டாங்க. அவங்க எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு அதிகமாக செய்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு அதிகமாகவே பொருட்கள் வந்து சேரும். நீ மற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு அதிகமாக தானமும் தர்மமும் செய்கிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் செல்வ செழிப்பு உண்டாகும்படி இந்த முருகன் செய்வேனேன் செல்வமே. பயிற்சியும் முயற்சியும் கொண்ட என் செல்ல பிள்ளையான உன்னை எந்த விதத்திலும் எந்த விஷயத்திலும் தோத்து போக நான் விட்டுட மாட்டேன். உனக்கு துணையாக இருந்து உதவி செஞ்சு உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழும்படி நான் செய்ய போகிறேன். நீயும் எதுக்காகவும் மனசு சோர்ந்து போக வேண்டாம். உனக்கு துணையாக நான் இருந்து எல்லா வகையிலும் உதவி செஞ்சு உன் வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு கொடுக்குறேன். எப்போதும் எல்லாரிடமும் ஆத்திரப்படுறதோ, கோபப்படுறதோ, சண்டை போடுறதோ வேண்டாத செயல். அமைதியாக நீ இருந்தாலே, உனக்கான செயல்களை அழகாக, பொறுமையாக, நிதானமாக செஞ்சாலே உன் தேவை அறிஞ்சுக்கிட்டு சரியான நேரத்தில் உனக்கான அனைத்தையும் நிச்சயம் நான் உன் கைகளில் ஒப்படைப்பேன். நீ உனக்கு பிடிக்காத இடங்களிலும், என்ன பேசுறதுன்னு தெரியாத இடங்களிலும் அமைதியாக வாயை மூடிக்கிட்டு போனாலே அந்த விஷயம் உனக்கு சாதகமாக மாறிடுங்கிற உண்மையை நீ தெரிஞ்சுக்கோ. எப்போதும் எதுக்கெடுத்தாலும் பேசியே நேரத்தை செலவிடாம பொறுமையாக இருந்து உனக்கான காரியங்களை சிறப்பாக செஞ்சு வாழ்க்கையை ஜெயிக்க பழகிக்கோ என் செல்வமே. வாழ்க்கையில சந்தோஷம், மகிழ்ச்சி, துக்கம், வெற்றி, தோல்வி எல்லாமே மாறி மாறி வரும். ஆனால் எது வந்தாலும், அது எப்படி வந்தாலும் நீ எதையும் யோசித்து கலங்க வேண்டாம். உன்கிட்ட ஒருத்தர் சரியாக தொடர்பு கொள்ளவும், மன்னிப்பு கேட்கவும், உன்னிடம் உண்மையாக இருக்கவும், நீ யார் மீதும் பழி போடாமல் எல்லாரிடமும் நல்ல விதத்தில் பேசவும் தெரிஞ்ச பிள்ளையாக இருக்க கற்றுக்கோ. அந்த பக்குவமும் முதிர்ச்சியும் இப்போ உனக்குள்ள வந்துருச்சு என் செல்வமே. யாருமே உன்கிட்ட வந்து பேச யோசிக்க கூடாது. அந்த அளவுக்கு எல்லாருக்கும் நல்ல பிள்ளையாக, எல்லாருடைய கருத்துக்களையும் காது கொடுத்து கேட்கும் பிள்ளையாக இரு. தப்பு செஞ்சா மன்னிப்பு கேட்கவும் தயங்காதே. அடுத்தவங்க தப்பு செஞ்சுட்டு வந்து மன்னிப்பு கேட்கும்போது சரின்னு மன்னிக்கவும் யோசிக்காதே. எல்லாருக்கும் உண்மையாரு. அடுத்தவங்க அப்படி செஞ்சுட்டாங்க, இப்படி செஞ்சுட்டாங்கன்னு பழி போடாம எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அமைதியாக கடந்து போகக்கூடிய பொறுமையான, பக்குவப்பட்ட பிள்ளையாக நீ இருக்கணும்னு ஆசைப்படுறேன். எப்போதும் உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை சிறப்பாக செய்து முடி. சரியான முடிவுகளை நீ எடுத்து அதற்கான செயல்களை சிறப்பாக செய்யும்போது கண்டிப்பா உன் வாழ்க்கை வெற்றி வாழ்க்கையாக மாறும்படி நான் செய்வேன். உன்னை நீயே நம்பினா போதும். மற்றவங்க உன்னை நம்பணுன்றதுக்காக நீ எந்த விஷயத்தையும் மற்றவங்களுக்காக செய்ய வேண்டாம். தன்னை தானே நம்புபவர்களுக்கு மற்றவங்களை நம்ப வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ யாரு, என்ன, எப்படின்னு உனக்கு தெரிஞ்சா போதுமல்லவா? முதல்ல
உன் இயல்புக்கு எதிராக எதையும் செயல்படுத்தாம உன் மனசுக்கு என்ன தோணுதோ, உனக்கு என்ன பிடிக்குமோ அந்த விஷயங்களை மட்டும் சரியாக செய்ய பழகு. உன்னை யாரும் தேடலைன்னு சொல்லி கவலைப்படாம, நல்ல வேளை உன்னை யாரும் திட்டலை, யாரும் உன்கிட்ட சண்டை போடலை, யாரும் உன்னை குறை சொல்லலைன்னு நீ யாருக்கும் பாரமில்லை என சந்தோஷப்படு. அடுத்தவங்க உன்னை தேடுறாங்க தேடலை அது வேற விஷயம். அடுத்தவங்க உன்னை திட்டாமல் இருக்கதே இந்த உலகத்தில் மிகப்பெரிய அற்புதமான விஷயமா மாறி போயிடுச்சு. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனும் யாரையாவது குறை சொல்லிக்கிட்டோம், திட்டிக்கொண்டும் தூற்றிக்கொண்டும் அடுத்தவங்களுக்கு பாரமாக இருக்கும்படியான சூழ்நிலை தான் இப்போ இருக்கு. அதனால தான் நீ யாருக்கும் பாரமாக இருக்க வேணாம்னு சொல்கிறேன். ஒரு கோயிலுக்குள்ளே போகும்போது வெறும் சாதாரண சாம்பல் விபூதியாக மதிப்பு உயர்கிறது. ஒரு சாதாரண எலுமிச்சை கனிங்கிற அந்தஸ்தை பெறுகுது. வெறும் சாதாரண தண்ணீர் தீர்த்தமாக மாறப்போகுது. வெறும் சாதம் கோயிலுக்குள்ளே போனவுடனே பிரசாதமாக மாறி போகுது. ஆனால் மனுஷன் மட்டும் எத்தனை முறை கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் எந்த மாற்றமும் இல்லாமல் அதே ஆளாக அப்படியே திரும்பி வர்றது தான் இந்த உலக அதிசயம். ஒவ்வொரு முறை கோயிலுக்கு போகும்போதும் வரும்போதும் உனக்குள்ள நல்ல மனசையும் நல்ல புத்தியையும் நல்ல பக்குவத்தையும் உருவாக்கி கொள்ள தயாராய்க்கோ என் செல்லமே.